இப்ப நாக சைத்தன்யா இருக்கார் இல்லையா, ஆமா. வந்து ஷோபிகா துலிபாலா அப்படின்றவங்களும் அவர் ஆமா திருமணம் சார். செஞ்சுட்டாரு. அவர் திருமணம் செஞ்சபோது கூட சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாம் பாவம் சமந்தா, இவங்க வந்து ஒரு விக்டிம் மாதிரி ஆயிட்டாங்க இப்போ அப்படின்னு நெறைய கருத்துக்கள ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவரு திருமணம் பண்ணாங்க. அதாவதுமா இது வந்து சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் ஒரு காதல். அந்த காதல் தான் வந்து திருமணத்தில முடிஞ்சிச்சு. வந்து நாகார்ஜுனாவுடைய குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம். நாகார்ஜுனா, அமலாவுமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. நாகார்ஜுனா, அமலாவுக்கு பிறந்த பையன் தான் நாக சைத்தன்யா. ஸோ சமந்தா அந்த குடும்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்து மருமகளாக மட்டும் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் சமந்தா என்னென்னா நடிக்கணும் தொடர்ந்து அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு நடிகை. பொதுவாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கலை மேலே ஈடுபாடு இருந்துச்சுன்னா அவங்க தொடர்ந்து அதில் பயணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அங்கே சில தடைகள் இருந்துச்சு அந்த குடும்பத்தில். நடிக்க வேண்டான்னு சொன்னாங்க. இதனாலே வந்து கணவன் மனைவிக்குள்ள காதல் திருமணம் தான், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சமந்தா பாவம், அதாவது வந்து நாக சைத்தன்யா குடும்பத்தில் வந்து சமந்தாவை ரொம்ப துன்பப்படுத்திட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ஒரு அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த ஜீவனம்சம்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட இவர் நாகார்ஜுனாக்கு 4000-5000 கோடி சொத்து இருக்குது, பெரிய பாரம்பரியமான குடும்பம். ஸோ அந்த ஜீவனம்சம் ஒரு 500 கோடி 1000 கோடி வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தான் பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்லாம் பேசினாங்க.